காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கொரியன் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா நேம் என்னென்னா அண்டர் கவர் ஹை ஸ்கூல். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஒரு ஆக்ஷன் காமெடி அந்த மாதிரி சஸ்பென்ஸ்லாம் நிறைஞ்சது இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான எபிசோட் 1 போகலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்துட்டு பைக்கில் வேகமாக வந்துட்டுருக்கான். அப்போ வந்து அவனோட வாய்ஸ் ஒரு மாதிரி ஒன்று கேட்குது. இன்றைக்கி வந்து நான் ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன் பண்ண வந்தேன், பட் இதனால் என் லைஃபே மாறி போச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஒரு நாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த ஒரு நாள் காட்டுறாங்க. என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து கொரியாவோட ட்ரெஷரான ஒரு புத்தர் சிலையை வந்துட்டு ஜாப்பனீஸ்காரனுக்கு விற்க போகிறாங்க. ஸோ அந்த திருடன் வந்துட்டு அந்த இதெல்லாம் கொடுத்து காசு வாங்க போகிற அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து மாதம் என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து கேமராவெல்லாம் ரெக்கார்ட் எடுத்துகிட்டு தான் இருப்பான். எதுக்குன்னா நம்மளுக்கு எவிடன்ஸ் தேவைப்படும் இல்லையா? ஸோ இவங்க தான் விற்றாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக அந்த ரெக்கார்ட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஒரே அடித்தடி தான். ஸோ எவ்வளோ தான் சண்டை போட்டு அவங்க போராடினாலும் அந்த திருடன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து டக்குன்னு அந்த புத்தர் சிலையை எடுத்துகிட்டு அங்கே வந்து ஓட பார்க்குறான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கன்னை வச்சு ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேலே பார்த்து சுடுவான். அதை பார்த்தோன்னே அந்த திருடன் நின்று போயிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை சுற்றாதன்ற மாதிரி சொல்லுவான். ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நான் உனக்கு வந்து 1 2 3ன்னு 3 தடவை என்னவேன், நீ டக்குன்னு அதை வச்சுட்டு ஓடி போயிடணும், இல்லாட்டி நம்ம அவனை புல்லட் தலைக்குள்ளே இறங்கிருன்ற மாதிரி சொல்லவோ நம்ம ஹீரோவோட லீடர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவர் வந்துட்டு போட்டு கத்திட்டு இருக்காரு, டே அப்படிலாம் பண்ணாதடா, அந்த புத்தர் சிலைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உனக்கு அவ்வளோதான், அதை பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு வாடான்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. ஆனால் வந்து அந்த காலவே கட் பண்ணி விட்டுறான். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு கரெக்டாக சுட போகிற அந்த நேரம் பார்த்து பின்னாடி ஒருத்தன் அடிக்க வந்துடுவான். ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த திருடன் காரில் ஏறி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து வேகமாக பைக்லலாம் எடுத்துகிட்டு அவங்கள வந்து அப்படியே சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த திருடன் வந்துட்டு நல்ல வேலை எப்போ என்னம்மா அடிக்கிறான்னு தெரியுமா, டக்குன்னு காரில் ஏறிட்டேன், இல்லாட்டினா நேரம் நான் குண்டடிப்பட்டு செத்து போயிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோ பின்னாடி வரதை நோட் பண்ணிட்டு, டே என்னை விட்டு நான் எதுக்கு இப்படிலாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான். காரை வந்து எவ்வளோ தான் ஸ்பீடாக ஓடிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து எப்படியோ சேஸ் பண்ணி அந்த காரோட டாப்பில் ஏறி வைக்கிறான். இப்போ வந்து அந்த திருடன் என்ன பண்ணுறேன்னா, அவன் காரோட டாப்பில் ஏறிட்டான்டா, அவனை கீழே தள்ளி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு காரை போட்டு உலட்டிகிட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியும் டைட்டாக பிடிச்சிட்டு அவனோட ஹெல்மெட்டை யூஸ் பண்ணி அந்த காருக்கு மேலே இருக்கிற அந்த விண்டோவை உடச்சி உள்ளே குதிச்சிடுறான். ஸோ அந்த திருடன்ட்டு அந்த சிலையை வாங்குறதுக்காக பிடிச்சி இழுக்கிறேன்னா அந்த திருடன் ஒன்று ஹீரோட கையை பிடிச்சி கடிச்சு வைக்கிறான், எதுக்கு எடுக்கிறேன்ற மாதிரி. ஸோ ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ஹீரோ எடுத்துருவான். ஸோ டக்குன்னு அவன் இந்த திருடன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோ வந்து கார்லேருந்து வெளியே தள்ளி விட பார்க்குறான். பட் சேஃபாக நம்ம ஹீரோ தப்பிச்சிடுறான். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த ரோடு வந்து எண்டாயிருது. அது வந்து புதுசாக கட்டிகிட்டு இருக்க இடம் போல். ஸோ அப்படியே அவங்க வந்து அங்கே வந்து உள்ளே போகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து அப்படியே ஏற்றி காரே கவுந்து கீழே விழுந்துருது. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக ஃபயர் ஆகி எரிய ஆரம்பிச்சிருது. அங்கே நம்ம ஹீரோட டீம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஐயோ போச்சு, ஹீரோக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ மாதம் அந்த இதுலேருந்து வெளியே வராரு. அது மட்டும் இல்லாமல் அந்த திருடனையும் தூக்கிட்டு வராரு, அந்த சிலையுமே சேஃபாக கொண்டு வராரு. ஸோ எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக ஆகிடுறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு மிஷன் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அதாவது இவங்களோட ஏஜென்ட்டுக்குன்னு ஒரு ஆஃபீஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே போயிட்டு அந்த சிலையை கொடுக்குறாங்க. உடனே அங்கே இருக்கிற அந்த லீடர் வந்துட்டு சொல்கிறாரு, சூப்பர் சூப்பர், இன்றைக்கி சூப்பரான மிஷன்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, வாங்க இந்த புத்தர் சிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும் போதே சொல்கிறாரு, இங்கே பாரு ஹீரோ, நீ இது வந்து சூப்பராக முடிச்சு கொடுத்துருக்க. ஸோ இந்த சிலைக்கு எதுவுமே ஆகலைன்னு வச்சுக்கேன், உனக்கு ராஜ மரியாதை தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ இவங்க கூட ஒரு ஹன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவருக்குமே வந்துட்டு சூப்பர் சூப்பர் நல்ல வேலைலாம் பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. இப்போ வந்து அந்த லீடர் ஓப்பன் பண்ணி பார்க்கவும் செம்ம ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னா புத்தருக்கு வந்துட்டு ஒரு கையை காணா. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறான். அப்போ வந்துட்டு அங்கே ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடி வந்துட்டு சார் இந்த இருக்கு சார் கையை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையையும் காட்டுறாங்க. இன்னொன்று ஒரு புல்லட்டையுமே நீட்டுறாங்க. என்ன அந்த புல்லட்டு அப்படின்ற மாதிரி பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது கையை உடஞ்சி போச்சா, எவன்டா புல்லட்டை போய் இதில் இறக்குனது, அப்படி எந்த சனியும் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்டிகிட்டு இருக்கான். இப்போ 3 பேருமே ஒரே மாதிரி திரும்பி ஹீரோவை பார்க்குறாங்க. அப்போ தான் ஹீரோக்கே ஞாபகம் வருது, ஆக்சுவலாக அந்த திருடனை சுடுறதுக்காக அவன் மேலே பார்த்து ஃபஸ்ட்டு சுற்றுப்பான்ல வார்னிங் மாதிரி. ஸோ அது அங்கே பட்டு இங்கே பட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த புத்தா கையிலே அடிச்சிருக்கும். ஸோ அதனால தான் உடஞ்சி போயிருக்கும். எல்லாருமே வந்துட்டு அப்படியே அவன் மூஞ்சியவே பார்க்குறாங்க. ஹீரோவுமே வந்துட்டு அச்சோ நம்ம தானே அது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு
கேங்குக்கு ஒரு லீடர் மாதிரி இருக்காங்க, ஹெட்டுன்னே சொல்கிறேன். ஸோ அந்த ஹெட்டுக்கிட்ட போய் இந்த மாதிரி சிலையோட கையெல்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த லீடர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஹெட் வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. இனிமேல் வந்து அவனை வந்து இந்த டீம்லேயே நாங்கள் சேர்க்க மாட்டோம், அவனை வேலையை விட்டு தூக்குங்க அப்படி இப்படின்னு ரொம்பவே கத்திட்டு இருக்காரு. ஸோ அப்போ அந்த லீடர் என்ன சொல்கிறாருன்னா, சார் என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க, அவன் நம்மளுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அந்த ஹெட் என்ன சொல்கிறாருன்னா, அவன் என்ன தான் கஷ்டப்பட்டிருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் போய் அவன் இந்த மாதிரி சொதப்பியிருக்கான். ஸோ அவன் 100 மிஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு மிஷனில் கோட்டை விட்டது அந்த 100க்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அந்த லீடர் வந்து ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவர் ஒரு ஃபைல் மாதிரி கொடுக்குறாரு. அந்த ஃபைலை வாங்கி இந்த லீடர் பார்க்கவும் ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆகிறாரு. இப்போ இவங்க நைட்டு கேங்காக வந்துட்டு குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதும் அங்கே இந்த நம்ம லீடர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து ஹெட்டுக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அவனை வேலையை விட்டு தூக்கிடாதீங்க, அதுக்கு என்ன வேணால் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மிஷன் மாதிரி கொடுத்தாரு. ஸோ அதை வந்து நம்ம ஹீரோ தான் பண்ணி ஆகணும், அதை பண்ணால் மட்டும்தான் இவனை வந்து நம்ம கூட இருக்க வைக்க முடியும், இல்லாட்டினா இவனை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது என்ன வேலைன்ற மாதிரி கேட்கவும், இந்த மாதிரி பியாண்ட் கமன் சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் வந்து ஒரு 800 மில்லியனுக்கு உள்ள வேல்யூ உள்ள அந்த கோல்டு பார்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்துட்டா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ நம்ம கூடயே இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ வந்து அந்த கோல்டு பார் எதனால அங்கே இருந்துச்சுன்ற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. பியாண்ட் கமனோட ஃபஸ்ட்டு பிரின்சிபல் வந்துட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இந்த ஜாப்பனீஸ் வந்துட்டு கொரியாவை ஆண்ட காலத்துலேருந்து. ஸோ அப்போ வந்து அந்த ஜாப்பனீஸ்காரங்க இவர்கிட்ட வந்து அந்த கோல்டெல்லாம் கொடுத்து அவர்கிட்ட ஒரு இடத்துல சேஃபாக வைக்க சொன்னாங்க. ஸோ அவர் வந்து ஸ்கூலில் தான் எங்கேயோ வந்து ஒழிச்சு வச்சுருந்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜாப்பனீஸை வந்து நம்ம கொரியர்காரர்கள் வந்து அடித்து துரத்துற அந்த நாள் அன்னைக்கு இவர் வந்துட்டு இவரையுமே அடிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவரால் வந்துட்டு நிறையா கோல்டு பார்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக முடியலை. ஸோ அதனால் அவர் வந்து ஒரு லாக்கரில் வச்சு பூட்டிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டார். ஸோ இப்போ வந்து அந்த கோல்டு பார் அந்த ஸ்கூலுக்குள்ளே தான் எங்கேயோ இருக்குது, இப்போ நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும், இதுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் மாதிரி போக போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், எல்லாருமே வந்துட்டு போய் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஹீரோ வந்துட்டு, நீ என்ன லூஸாயா, என் முகத்தெல்லாம் பார்த்தா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கான். ஆனால் லீடர் வந்துட்டு சொல்கிறாரு, வேறு வழி இல்லை, நம்ம அதான் பண்ணி ஆகணும், உனக்கு என்னப்பா ராசா, நீ வந்து பார்க்க அவ்வளோ எங்கே இருக்கா அப்படி இப்படின்லாம் சொல்லி ஹீரோ எவ்வளோ வந்துட்டு ஒத்துக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஹீரோ வந்துட்டு முடியாதுன்னு ஒத்த காலில் நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே ஹீரோயினியை பார்ப்போம். இப்போ நம்ம ஹீரோயினி அந்த பியாண்ட் கமன் ஸ்கூலோட டீச்சர், இவங்களோட வைஸ் பிரின்சிபலுக்கு வந்து பர்த்டே. ஸோ அவர் வந்துட்டு ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. ஹீரோயினி அவருக்காக பாட்டெல்லாம் பாடி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவர் வந்து ஒரு கிளாஸ் பீர் எடுத்து வந்து இந்தாம்மா குடி, எனக்காக குடி அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுமே வந்துட்டு நல்லா குடிச்சிடா. ஸோ குடிச்சு முடிச்சு இப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு போக ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ ஹீரோயினிக்கு செம்ம போதைங்க. அப்போ வந்து இந்த வைஸ் பிரின்சிபல் அவரோட டாக்ஸியில் ஏறி போகலான்னும் போது இந்த ஹீரோயின் வந்துட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மண்டையை பிடிச்சி இல்லைப்பா, பார்த்தா அவரோட விக்கு கையோடு வந்துடும். ஸோ எல்லாருமே பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வாய்ஸ் பிரின்சிபலுக்கு வந்துட்டு கொஞ்சம் அசிங்கமாக போயிடும். உடனே அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து லைட்டாக ஹிட் ஆகுது, ஐயோ என்னடா என்ன வேலை பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அப்படி போதையிலே அப்படியே போயிட்டு அவரோட தலையில் அந்த விக்கை வச்சு சரி பண்ணிட்டு அவர் புக் பண்ண டாக்ஸிலே ஏறி உட்காந்து வீட்டுக்கு வந்துடுறா. அவர் வந்துட்டு அது என்னோட டாக்ஸின்னு கத்திட்டு இருக்காரு. ஹீரோயினோட அம்மா வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சுருக்காங்க சின்னதாக. ஸோ அங்கே போகிறா. அங்கே போனதுக்கப்புறம் அம்மா எனக்கு ஒரு சோப் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், அடியே நான் உனக்காக ஹோட்டல் கட்டி வச்சுருக்கேன்னா இல்லை எனக்கு கஸ்டமருக்காக கட்டி வச்சுருக்கேனான்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினி சொல்கிறா, அம்மா இங்கே என்ன அப்படி கஸ்டமர் வந்து குமிஞ்சு கிடக்கிற மாதிரி ரொம்ப தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவட்டுக்கு உட்காந்து எத்தாப்ப தான் ஹீரோ உட்காந்துருப்பான். ஸோ இப்போ அவனோட மெம்பர்ஸ் எல்லாருமே போயிருப்பாங்க, அவன் மட்டும் உட்காந்து குடிச்சிட்ருக்கான். அப்போ அவன் வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்திருப்பான். ஸோ அவன் உள்ளே வரும்போது அவனோட மெம்பர்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, ஹீரோ மட்டும் போயிட்டானா நம்மளுக்கு அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இப்போ உட்காந்து யோசிச்சு பார்த்துட்ருக்கான், என்னடா பண்ணுறேன்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கும்போது அவனை வந்து சைட் அடிச்சிட்ருக்கேன் நம்ம ஹீரோயினி. அப்படியே பார்க்கவே செம்மழகாக இருக்கான்ல அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ அங்கே வந்து ஒரு செட் ஆஃப் பாய்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு குடிச்சிருப்பானுங்க போல். அதுக்கு வந்து பில்லெல்லாம் பே பண்ண முடியாது போ அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட அம்மா கிட்டே வந்து ரொம்ப ரக்கடாக நடந்துட்டுருப்பானுங்க. ஸோ அப்போ ஹீரோயினி போயிட்டு, என்னடா பண்ணுறீங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாடா நீங்கள், உங்கள் ஏஜ் கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் குடிக்க வரீங்களா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கொஸ்டினுக்கு மேலே கொஸ்டினாக கேட்டுட்ருக்கான். அதில் ஒரு பையன் வந்துட்டு ஹீரோயினோட சொல்கிற போட்டு தட்டிகிட்டு இருக்கான், என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்ற மாதிரி.
இன்னொரு பையன் வந்துட்டு அந்த ஆன்ட்டிக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறான். ஹீரோயினுக்கு என்னது நான் ஆன்ட்டியா, இன்னும் ஒரு ஸ்டெப் இன்னும் என்கிட்ட எடுத்து வச்சேன்னா நான் போலீஸுக்கு கால் பண்ணுவேன்ற மாதிரி ஹீரோயினி கத்துறா. ஸோ அந்த பையன் வந்து அதெல்லாம் வந்துட்டு பார்த்து பயப்படுற மாதிரி இல்லை. அவன் வந்துட்டு அப்படியே ஷோல்டரில் தட்டிக்கிட்டே இருக்கான். ஸோ அப்போ வந்து கடைசியாக தட்டும்போது ஹீரோ வந்து அதை அப்படியே தடுத்து ஸ்டாப் பண்ணுறான். ஸோ அப்படியே 2 பேருக்கும் அடித்தடி சண்டை போயிட்டுருக்கு. அப்போ ஒரு பையன் ஹீரோவை அடிக்கிற மாதிரி வரான். டக்குன்னு நம்ம ஹீரோயினி பிளேட் எடுத்து அவன் தலையிலேயே ஒரு அடி வைக்கிறா. ஸோ ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பசங்க வந்து ஹீரோ பார்த்து பயந்து போயிட்டு நாங்கள் வந்து காசு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு டக்குன்னு காசு கொடுத்து அங்கேருந்து ஓடிடுறானுங்க. ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த காசு அவன் சாப்பிட்டதுக்கெலாம் வந்து காசு கொடுக்க வரான். அப்போ அம்மா வந்துட்டு இல்லைப்பா இருக்கட்டும், வேணாம் வேணாம், எனக்காக ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கீங்க, காசு வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஹீரோ வந்துட்டு இல்லைம்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு திரும்பி ஹீரோனியை பார்த்துட்டு நீங்கள் ஓகே தானேன்ற மாதிரி கேட்குறான். ஸோ அவளுமே வந்துட்டு நான் ஓகே தான்ற மாதிரி அப்படியே ஷையாக சொல்கிறா. ஸோ இப்போ ஹீரோ அங்கே வந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோனி வந்துட்டு ஐயோ அவனை பார்த்தாலே எனக்கு படபடப்பாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வளைஞ்சிட்ருக்கா. அம்மா வந்து அப்படியே கலாச்சி விட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோ வீட்டுக்கு வரான். இப்போ வந்து வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஸ்கூல் லைஃப்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோவுக்கு அம்மா அப்பா கிடையாது. ஸோ அதனாலே அங்கே இருக்கிற பசங்கள்லாம் போட்டு பயங்கரமாக புள்ளி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து டீச்சர் கூட என்ன ஏதுன்னெலாம் கேட்க மாட்டாங்க போல். ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பான். இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. அவன் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறான் இந்த மாதிரி நான் அந்த ஆப்ரேஷனுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ நெக்ஸ்ட் டே வந்துட்டு இவனுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவனோட ஸ்டோரி, இவன் எங்கேருந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இவனோட ஐடென்டிட்டியை வந்துட்டு மொத்தமாக சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவனுக்குன்னு ஒரு சார்ட் மாட்டி கொடுத்துட்டு இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நீ மெமரைஸ் பண்ணிக்கோ. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க நீ எங்கேருந்து வர, என்ன பண்ணுற, எதனால் இங்கே வந்த அப்படின்ற மாதிரி. நீ வந்து இங்கே வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டாக தான் போகிற. ஸோ பார்த்து பத்திரமா நடந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்படிலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஸ்கூலோட ஒரு பிரின்சிபலை காட்டுறாங்க. அது வந்து ஒரு லேடி தான். ஸோ அந்த லேடிக்கு வந்துட்டு கவர்மெண்ட் சைடும் சரி, மீடியா சைடும் சரி எல்லா வித சப்போர்ட்டும் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் கொரியாலே நம்பர் 1 ப்ரைவேட் ஹை ஸ்கூல்ன்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஸ்கூலில் வந்துட்டு டிசிப்ளினாக இருக்கணும், அது ரொம்ப ஸ்ட்ரிக்டானது. அங்கே ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கேங் இருக்குது. அந்த கேங்கில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்லா ரொம்ப படிக்கிற பிள்ளைங்களாகவும் டிசிப்ளினில் நம்பர் 1 இருக்கிறவங்களாக இருப்பாங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் புள்ளி கேங் மாதிரி தான் இருப்பானுங்க. இப்போ அந்த கேங்கை காட்டாங்க. அந்த கேங் வந்து ஸ்கூலில் அப்படியே உலாவிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்க்க ரொம்ப டீசெண்டாக தான் இருக்கானுங்க. ஆனால் உள்ளே வந்து ஒரு மிருகங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்குங்க. ஸோ அதில் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வந்துட்டு இன்னொரு பொண்ணு வந்து காலில் தோடெல்லாம் போட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது பொண்ணு நில்ல அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே என்னன்ற மாதிரி கேட்கவும் இந்த பொண்ணு சொல்லுது இந்த மாதிரி நீ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தானே, இந்த இயரிங்ஸ்லாம் போடவே கூடாது, சொல்ல மறந்துட்டாங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் அந்த பொண்ணு வந்துட்டு ஓ சாரி சாரி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை ரிமூவ் பண்ணிக்கிறா. ஸோ இப்போ அங்கேருந்து நகர்ந்து வந்துட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு சொல்லுது அவங்களோட டீம் கிட்ட அந்த பொண்ணோட கிளாஸ் டீச்சரை கூப்பிடு, நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ அப்படி நம்ம இந்த மீட்டிங் ஆஃபீஸில் பார்த்தோம்னா ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஹீரோ வந்துட்டு பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரிலாம் அவனுக்கு வந்து நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சடனாக அங்கே ஒரு லேடி இருக்காங்களே, அந்த லேடியை வந்து அவங்க வந்து இவங்க கேங்கில் ஒருத்தவங்க தான். ஸோ அவங்கள வந்து நம்ம பார்க்குன்னு சொல்லிப்போம். அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா உண்மையிலே அந்த கோல்டு பார் அந்த ஸ்கூலில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை அது கோல்டு இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு டவுட்டடாக அந்த லீடரை பார்க்கவும் என்னடா அப்படி பார்க்குறீங்க, அது கண்டிப்பாக இருக்குது, ஃபோட்டோலாம் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு நம்ப முடியாது, அந்த கோல்டு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் டக்குன்னு கதை திறந்து வெளியே போகிறாரு. ஆனால் இந்த பார்க்குக்கும் ஹன்னுக்கும் வந்துட்டு நம்பவே முடியல, இருக்குமா இருக்காதான்னு சொல்லி இவங்க ஆட்டுக்கு பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ வெளியே போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த லீடர் அவனை தனியாக கூட்டு வந்து இந்த மாதிரி என் ஒய்ஃப் இன்னைக்கு வர வீட்டுக்கு, ஸோ நீ உன் வீட்டை வந்து க்ளீன் பண்ணி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோ, இல்லாட்டினா அவனை வந்து ஏதாவது பேசி இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு தான் பார்த்துட்ருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோமே வந்துட்டு சரி நான் கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கிறேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே நைட்டு பார்த்தோம்னா அந்த லீடரோட ஒய்ஃப் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து ஆன்ட்டினே சொல்கிறேன். அந்த ஆன்ட்டி வந்துட்டு வீடு சுத்தமாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஹீரோவை பிடிக்கும்னு சொல்ல முடியாது, ஹீரோவை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி டைப். இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க போல். ஸோ எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த லேடி வந்துட்டு சொல்கிறாங்க ஏன்பா நீ பில்லை வந்து வீட்டுக்கு தேவையான கரண்ட் பில்லு வாடகை அதெல்லாம் உன்னால் கொடுக்க முடியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே
அவங்க குட்டி பொண்ணு வந்துட்டு அம்மா ஏன் அப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கத்துறா. உடனே அம்மா வந்து அந்த ஆண்டி வந்துட்டு சொல்கிறாங்க, நான் தான் உன்னையா கட்ட சொன்னேன், நான் அவனை தானே கேட்டுட்டு இருந்தேன், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு அங்கே லீடர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு சொல்கிறாரு, இப்போ நான் வந்து எல்லாருமே இங்கே இருக்கிறனால நான் உங்ககிட்ட வந்து ஒன்று சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ என்னதுன்ற மாதிரி கேட்கவும் டக்குன்னு அவர் வந்துட்டு இவங்க வந்து சீக்ரெட் மிஷன் பண்ண போகிறாங்க இல்லையா, ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த கோல்டு பார் எடுக்கிறது. ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லவும் அந்த குட்டி பாப்பா அந்த பாப்பா வந்துட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டா. ஓ, என் ஸ்கூலுக்கு தான் நீ வரப்போறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாகிடா. அப்போ வந்துட்டு இந்த ஆண்டி கத்துறாங்க, போட்டு ஹஸ்பண்ட் அடிக்கிறாங்க லீடரை. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹே நம்ம பிள்ளை படிக்கிற ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புகிற, நாளை பின்ன நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ சொல்கிறேன், இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து எந்த ஒரு கவலையும் படாதீங்க, நான் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணாமல் உங்களுக்கு சேஃபாக அதை போய் நான் இந்த மிஷனை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வழியாக அந்த ஆன்ட்டிகிட்ட பேசி சமாளிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒன்றா சியர்ஸ்லாம் பண்ணி குடிச்சிட்ருக்காங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே வந்துட்டு இவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா இவனை பார்க்கும்போதே அந்த கேங், அதாவது புல்லி கேங்கோட லீடர் மாதிரி இருக்கா. ஏன்னா அந்தளவுக்கு ஆர்ம்ஸு மசில்ஸ்லாம் இருக்குது. இதோட ஸ்கூல் யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு கெத்தாக மாசாக அந்த ஸ்கூலுக்குள்ளே வரான். அப்போ அவன் உள்ளே வந்துட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான் ஸ்கூலை பார்த்துக்கிட்டு. இப்போ அவனுக்கு பின்னாடி அந்த புல்லி கேங்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவனுங்களாம் இருக்கிறானுங்க. அதில் அந்த பொண்ணு வேறு அவன் பின்னாடி நின்றுட்டு வழியை விட்டு நகண்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ ஹீரோவும் திரும்பிட்டு என்னையா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கவும் பின்னாடி இருந்து எல்லாருமே வந்துட்டு தள்ளிப்போன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் அப்படியே பார்த்துட்டே தள்ளி போகிறான். இப்போ அந்த கேர்ள்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த டீமில் வந்துட்டு இன்னொரு பொண்ணு இருப்பா போல், அவள் வந்துட்டு ஹீரோவை பார்த்து ஃப்ளைங் கிஸ்லாம் கொடுத்துட்டு போகிறா. இவனா புதுசாக வந்திருக்கானோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே போயிடுறானுங்க. ஹீரோக்கா இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு காண்டாகுது. இந்த சின்ன சின்ன குரங்குங்கெல்லாம் என்கிட்ட எப்படிலாம் பேசிகிட்டு இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இவனும் ஸ்கூலுக்குள்ளே போகிறான். இப்போ நம்ம ஹீரோயினியை பார்த்தோம்னா அவன் தான் வந்து வைஸ் பிரின்ஸிபலோட விக்கெல்லாம் கழட்டி விட்டு அசிங்கப்படுத்திருப்பா இல்லையா. ஸோ அதனால் அந்த வைஸ் பிரின்ஸிபல் வந்துட்டு இவளை வந்து வந்தோடனே திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. உள்ளே போட்டு என்ன பசங்களே வந்துட்டாங்க, இன்னும் இந்த டீச்சர் ஆளை காணாம அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. இவன் வந்துட்டு டோருக்கு வெளியே இருந்துட்டு அந்த சைடு கேப்பில் பார்த்துட்டு இருக்க என்ன நடக்குதுன்ற மாதிரி. இப்போ இவளுக்கு பின்னாடி ஹீரோ வந்துட்டு கூப்பிட்றான். ஸோ உடனே வந்துட்டு இருப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பவா. இப்போ வந்து அந்த வைஸ் பிரின்ஸிபல் வந்து அந்த கேப்பை பார்த்துடுறாரு. நீயா இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர்கிட்ட ஓடி வரும்போது டக்குன்னு ஹீரோயினி போய் அங்கிட்ட ஒளிஞ்சிக்கிறான். ஸோ டக்குன்னு அந்த வைஸ் பிரின்ஸிபல் வெளியே வந்துட்டு எங்கவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே ஹீரோ பார்த்துட்டு நீ யாருப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவன் வந்துட்டு நான் வந்து இந்த ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆக வரேன். உடனே அவர் வந்துட்டு இருப்பா அப்புறமேட்டு உன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ, இப்போ எங்கே போனாவா அப்படின்ற மாதிரி கேட்கவும் உடனே ஹீரோ வந்துட்டு அந்த பக்கம் போனாங்கன்னு சொல்லிட்டு வேறு பக்கத்தை காட்டுறான். ஸோ அந்தாலும் அந்த பக்கம் தேடி போனதுக்கப்புறம் உடனே ஹீரோயின் வந்துட்டு ஓ தேங்க்யூ, இதெல்லாம் நீ வந்து கண்டுக்கிறாத சரியா, இது எனக்கும் வைஸ் பிரின்ஸிபலுக்கும் நடக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ யார் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கவும் ஹீரோவுமே சொல்கிறான், ஓ அப்போ நீ என்னோடய கிளாஸுக்கு வர பையன் தானா, சரி வா போகலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து நோட் பண்ணுறேன் அந்த ஹீரோ வந்துட்டு நம்ம கடைக்கு சாப்பிட வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு, நீயா, நீ வந்து அப்போ ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி ட்ரிங்க்லாம் பண்ணியிருக்க, அன்றைக்கி சட்டையெல்லாம் மாட்டி போட்டு வந்திருக்கேன், என்ன தைரியம் இருந்தால் அப்படிலாம் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திருக ஆரம்பிச்சிடா. அந்த நேரம் பார்த்து வைஸ் பிரின்ஸிபல் வந்துடுறாரு. ஸோ உடனே டக்குன்னு காதை பிடிச்சி ஹீரோவையும் சேர்த்து தரன்னு இழுத்து ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறா. அங்கே போனதுக்கப்புறம் மறுபடியும் பிடிச்சி ஹீரோவை திட்டிகிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான், நீ மட்டும் ஸ்டூடெண்ட் அடிக்கலையா அப்படின்ற மாதிரி கத்துறான். என்னது நீயா, என்னை பார்த்து நீன்னு போட்டு பேசுகிறா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கத்தவும் உடனே ஹீரோ வந்துட்டு சாரி நீங்கள் மட்டும் ஸ்டூடெண்ட் அடிக்கலையா, அதுவும் தட்டை வச்சு அடின்னு அடிச்சிருக்கீங்க, அதுவும் ஒரு தப்பு தானான்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினி என்ன சொல்கிறான்னா, சரி இதோடு போயிட்டோம், இதுக்கப்புறம் நீ ஏதாவது பண்ணால் உனக்கு அவ்வளோதான், நான் உன்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஹீரோயினி பிடிச்சி திட்டிகிட்டே இருக்காளா. ஸோ ஹீரோ வந்துட்டு போதும் மேடம், நீங்கள் ஒரு தப்பு பண்ணீங்க, நான் ஒரு தப்புனே சரியாக போச்சு, இனிமேல் நான் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து நானே ஃபஸ்ட் டே தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டக்குன்னு கிளாஸ் ஓடியாரான். இப்போ பார்த்தோம்னா அந்த நம்ம சொன்னோம்னே அந்த புள்ளி கேங்கில் ஒரு பொண்ணு இருப்பாங்க, அந்த பொண்ணு பேர் வந்து ஏனா. ஸோ அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு அப்படியே கத்திக்கிட்டே ஓடி வருது, ஏனா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நீ ஃப்ரான்ஸுக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறல்ல, இந்த ப்ரோக்ராமுக்கு நானும் உன் கூட வரட்டுமான்ற மாதிரி கேட்குறா. எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு நான் வரேன்ற மாதிரி 2-3 பொண்ணுங்க சொல்லுதுங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு இல்லை என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து இப்போ போகல, கொஞ்ச நாள் ஆகும் தான், ஆனால் நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இல்லை, நான் இவ்வளோ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு லீடரோட பொண்ணு அங்கே இருக்கா. ஸோ அந்த பொண்ணை கை காட்டவும் அவளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், என்னையா கூட்டிகிட்டு போகிற, சரி அதுக்கு எவ்வளோ காசு செலவாகும் அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ வந்துட்டு இவ சொல்கிறேன் ஒரு $10,000 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவ்வளோதான் அவளுக்கு கொஞ்சம்
ஷாக்கிங்கா இருக்குது. என்னது $10,000 சரி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல வந்துட்டு டோங்மேன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவி பையன் இருப்பான். ஸோ மறுபடியும் அந்த பையன வந்து புல்லி பண்றதுக்காக 2 பசங்க போயிட்டு, "டேய் எழுத்தாளரே! உன்கிட்ட வந்துட்டு நாங்க டேசூக்கு வந்துட்டு ஒரு ப்ரோகிராமுக்காக அசைன்மெண்ட் எழுத சொன்னோமே, எழுதிட்டியான்ற?" மாரி கேட்குறானுங்க. ஸோ அந்த டோங்மேன் வந்துட்டு என்ன சொல்றான்னா, நான் எழுதி தரேன். ப்ளீஸ் என்ன இப்ப விட்டுருங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துல டீச்சர் வராங்க. உள்ள வந்ததுமே, இந்த மாரி நம்மளுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ஹீரோ உள்ள கூப்பிட்றா. ஸோ ஹீரோவுமே உள்ள வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகுறான். அங்க வந்து இந்த லீடரோட பொண்ணு இருக்கும் இல்லையா? அந்த பொண்ணு பார்த்து ஷாக் ஆயிட்டு, அவனுக்கு ஒரு மெசேஜ் மாரி சென்ட் பண்ணுது. ஸோ இவன் வந்துட்டு போயிட்டு இந்த டோங்மின் பக்கத்துல உட்காந்துக்கிறான். ஸோ டோங்மினும் இவனும் அப்படியே பேசி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த மெசேஜை பார்க்க சொல்லி அந்த லீடர் பொண்ணு கண்ணை காட்டவும் நம்ம ஹீரோமே நோட் பண்ணுறான். அதில் வந்து அந்த பொண்ணு வந்துட்டு இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீ ரூஃப் டாப்க்கு வா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இப்போ கிளாஸுமே முடியுது. ஹீரோ வந்து அந்த ரூஃபில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு, "ஏய் நீ என்ன ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்க, நீ என்ன லூஸா?" அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்கு. "ஏய் என்ன அண்ணனை பார்த்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் இறங்கி வந்துட்டு, "நான் மட்டும் என்ன ஆசையாக வச்சேன் இதுக்கெல்லாம் மாறணும்னு சொல்லிட்டு" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு, "நீ வந்து டீச்சராக வருவேன் தான் எதிர்பார்த்தேன், நீ ஸ்டூடெண்ட்டாக வருவேன்னு எதிர்பார்க்கல. சரி இங்கே பாரு, எனக்கு ஒரு விஷயத்தில் ப்ராமிஸ் பண்ணேன், நான் ஸ்கூலில் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோட அம்மா அப்பா கிட்ட நீ சொல்லக்கூடாது, ப்ராமிஸ் ஓகேவா?" அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவன் வந்துட்டு, "என்ன எதுவும் பிரச்சனையான்ற மாதிரி கேட்குறான்." "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ப்ராமிஸ் மட்டும் பண்ணி கொடுன்ற மாதிரி சொல்லவும் அவனும் வந்துட்டு ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுக்குறான். ஸோ மறுபடியும் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ வந்து தூங்கிட்டு இருக்கானா. ஸோ ஹீரோயினி அதை நோட் பண்ணிட்டு அவனோட ஷோல்டரில் ஒரு கை தான் வைப்பான். அவன் பயந்து போய் எந்திரிச்சு அவளை அடிக்கிற மாதிரி கையை கிட்ட கொண்டு போயிடுவான். ஹீரோயினி அப்படியே கத்திடுறா. எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ ஹீரோயின் வந்து அவள் வச்சிருக்க நோட் அப்படியே சுற்றி அவன் தலையிலேயே ஒரு அடி வைக்கிறா. "ஏடா என்னை அடிக்கவா பார்க்குற?" அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு கிளாஸ்லாம் போயிட்டுருக்கு. மறுபடியும் ஹீரோ தூங்கிட்டு தான் இருக்கான். இப்போ கிளாஸ்லாம் முடிஞ்சுட்டு ஹீரோ இன்னும் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லை. அவன்கிட்ட பேசுறதுக்காக 2 பொண்ணுங்க வருதுங்க. அந்த பொண்ணுங்க வந்துட்டு, உன்னோட ஏடபிள்யூ இருந்துச்சுன்னா எனக்கு தரியா? நம்ம 2 பேரும் அதில பேசிக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லுதுங்க. ஆனா ஹீரோக்கு அதுன்னா என்னன்னே தெரியல. ஸோ திரு திருன்னு முழிச்சிட்ருக்கானா. ஸோ அந்த பொண்ணுங்க வந்துட்டு, "உனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாதா?" அப்படின்ற மாரி கேட்குறானுங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றான்னா, இல்ல, இல்ல எனக்கு அதுனா என்னன்னு தெரியும். ஆனா நான் உனக்கு வந்து தரமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அந்த பொண்ணுங்க, "அச்சச்சோ! இவன் என்ன டக்குன்னு இப்படி சொல்லிட்டான்?" அப்படின்னு சொல்லிட்டு சரி அசிங்கப்பட்டது தெரியக்கூடாதுன்னு அந்த பொண்ணுங்களும் சிரிச்சிட்ருக்கானுங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வந்து அந்த ஏஜென்ட்டுக்குலாம் கால் பண்ணி, இந்த ஏடபிள்யூனா என்ன?" அப்படின்ற மாரி கேட்குறான். ஸோ அந்த பக்கத்துல இருந்து, ஒருவேளை நீ க்யூட்டா இருக்கனால ஏடபிள்யூ ஆவ் அப்படின்ற மாரி சொல்றான். இப்போ உன்கிட்ட கேட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். இப்போ வந்து பிரேக் டைம்ன்றனால அந்த பசங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல் எடுக்கிறானுங்க, இன்னொரு பக்கம் ஸ்கூலுக்குள்ளே ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கானுங்க, பால் வச்சு விளாண்டுட்டு இருக்கானுங்க. கேர்ள்ஸ்லாம் சும்மா டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நீ இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. இதில் நம்ம ஹீரோ நடுவில் மாட்டிக்கிட்டான். ஸோ ஒரு பையன் தெரியாமல் ஓடி அந்த ஹீரோட மூஞ்சியில் வந்து மில்கெல்லாம் ஊற்றி விட்டுருவான். நம்ம ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு, "நான் வீட்டுக்கு போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். இப்போ வந்து அவன் ஸ்கூல் அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி வெளியே வந்து சுற்றி பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கே ஒரு ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருக்குது. அதோட கேட்டில் வந்து பார்த்தா யாரும் உள்ளே போகக்கூடாதுன்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ ஹீரோக்கு டவுட்டடாக இருக்குது. ஸோ அவன் உள்ளே போகிறான். ஆனால் அந்த டோர் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பில்டிங்க்குன்னு சொல்லி என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கேட் வந்து அந்த டோர் வந்து பூட்டி இருக்கு. ஸோ இவன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கவே சுற்றி பார்த்துட்ருக்கான். இப்போ இந்த பில்டிங்க்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மீட்டர் பாக்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு மீட்டர் பாக்ஸ் மட்டும் ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அவனுக்கு கொஞ்சம் டவுட்டடாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஏதோ சவுண்டு கேட்குது. போய் பார்த்தா அந்த டொங்மீனை வந்துட்டு ஒரு 3 பசங்க வந்து புல்லி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படி புல்லி பண்ணிட்டு இருக்கும்போது சரி எதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்ப்பான். அங்கே இருக்கிற பொருளெல்லாம் தள்ளி விட்டுருவான். ஸோ அந்த சவுண்டில் யார் அது யார் அதுன்னு அந்த 3 புள்ளி பசங்கலாம் கேட்பானுங்க. ஸோ இப்போ ஹீரோ வெளியே வரதை பார்த்து, "நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாதிரி கேட்கும். ஹீரோ சொல்கிறான், "டாய்லெட் எங்கே இருக்குது?" அப்படின்ற மாதிரி கேட்கும். "டாய்லெட்டா? ஆனால் அதுக்கு நாங்கள் சொல்கிறத நீ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வா" அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், "இங்கே பாரு நான் ஒரு அளவுக்கு தான் பொறுப்பேன், நான்லாம் வந்துட்டு சைலண்ட்டான டைப்லாம் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி பேசுவான். ஸோ அந்த நேரம் பார்த்து இவன் மைண்டில் வந்துட்டு அந்த லீடர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து புத்தர் ட்ரெஸ் போட்டுட்டு, "இங்கே பாரு உன் வாலெல்லாம் சுருட்டி வச்சிரு, நம்ம மிஷின் முடிகிற வரைக்கும் நீ எந்த ஒரு பிரச்சனையும் இழுத்து விட்றாதன்ற" மாதிரி அவனுக்கு ஒரு வார்னிங் மாதிரி வந்து கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ ஹீரோ அதெல்லாம் நினச்சி பார்த்ததுக்கப்புறம்,
நான் வேணா எக்ஸ்ட்ரா சோடா வேணா வாங்கிட்டு வரவா அப்படின்ற மாதிரி டக்குன்னு மாறிடுறேன். அந்த பசங்க வந்துட்டு இதுக்கு வாய் எப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ 2 அடி அடிச்சுட்டு அவனை போய் வாங்கிட்டு வர சொல்கிறானுங்க. ஸோ ஹீரோவுமே போகிறான். இப்போ நம்ம ஹீரோனி சைடு பார்த்தோம்னா அவள் வந்து மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஹீரோ பற்றி சொல்லிட்டு இருக்கா. அவங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே ஷாக்கிங்காக, என்னது அவன் பிரச்சனை பண்ணுற ஸ்டூடெண்ட்டா, ஐயோ எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ ஹீரோயின் நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, அவனை விடவே கூடாது, இதான் லாஸ்ட் வார்னிங், இனிமேல் அவன் ஏதாவது பண்ணானா நான் அவனை வந்து என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. இப்போ வந்து ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு அந்த டாக்மெண்ட் இருக்கான்ல அவன்கிட்ட போயிட்டு, இனிமேல் யாராவது உன்னை அடிக்க வந்தால் பதில் கிடைச்சிரு சரியா அப்படின்ற மாதிரி சொல்லவும், அந்த டாக்மெண்ட் சொல்கிறா, நீ என்னென்ன அடி வாங்கின அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோ வந்துட்டு என் நிலமை எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி டாக்மெண்ட் அங்கே ஒரு பழைய பில்டிங் இருக்குல்ல அது என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவும், அவன் சொல்கிறான், அது வந்து இந்த ஜாப்பனீஸ் வந்து நம்ம நாட்டை ஆண்ட காலத்துலேருந்து இருக்குது, அது வந்து ரொம்ப பழைய பில்டிங்னால கொலாப்ஸ் ஆகிட்டுருக்கு, ஸோ அதனால் வந்து அங்கே யாருமே இப்போ இல்லை, எல்லாருமே இங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் பாதியிலே எந்திரிச்சு போகிறான். இப்போ வந்து இந்த டாக்மீன் வந்து அந்த கதையை கண்டினியூ பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே பேயெல்லாம் இருக்குது, அது வந்து நிறைய பேரை கொன்று அந்த அந்த பில்டிங்கில் தான் வந்துட்டு அதெல்லாம் பதுக்கி வைக்கிது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இந்த ஹண்டிங் விஷயத்தெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ காதில் வாங்காமல் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகிறான். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் இருக்காங்கள்ல அந்த லேடி பேர் வந்து சியோன்னு வச்சுப்போம். அந்த சியோ லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் இறந்து போயிட்டார் போல். ஸோ அவங்களோட அந்த ஃபுனரலுக்குலாம் போயிட்டு அவங்களோட ஃபேமிலிக்கிட்ட வந்துட்டு, உங்கள் பையனை பற்றி கவலைப்படாதீங்க, அவனை வந்து என் ஸ்கூல்லேயே நான் வந்து பார்த்து வச்சுக்கிறேன், ஸோ அவன் படித்து நல்லபடியாக வரட்டுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்துட்டு தேங்க்யூன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த இப்போ இறந்து போனார்ல இவருக்கும் நம்ம சியோவுக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்க போல். ஸோ அதில் வந்து இன்னொருத்தர் இருக்கார், அவர் வந்துட்டு சொல்கிறாரு, உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணானா அதனால தான் கொண்டுட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஸோ அந்த லேடி வந்துட்டு, இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அதை மட்டும் பாரு, தேவையில்லாமலாம் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லவும், அந்த ஆளும் வாயை மூடிக்கிறான். ஸோ இப்போ இவங்க அங்கேருந்து கிளம்பும் போது அந்த சிஓ கேட்குறா, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு தானே, இப்போ இனிமேல் எந்த ஒரு தடங்களும் இடைஞ்சலும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லவும், அந்த ஆளுமே வந்துட்டு இனிமேல் எதுவுமே வராது மேடம், எல்லாமே கிளியர் பண்ணியாச்சுன்ற மாதிரி சொல்லவும், சரி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோன்ற மாதிரி இந்த சிஓ சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவை பார்த்தோம்னா, அவன் போய் ஸ்கூலில் நோட் பண்ண எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு லீடர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா, அவனோட காஸ்டியூம் அப்படியே மாற்றுறான். ஸோ அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் சூட்லாம் போட்டு மாஸ்க்லாம் கேப்பெல்லாம் போட்டுட்டு அந்த ஸ்கூலில் வந்து எகிரி குதிச்சு உள்ளே போகிறான். ஸோ இப்போ அங்கே வந்து ஒரு கேமராலாம் இருக்கா, அதை வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போயிருக்கான் ஒரு சிப்பை வச்சு. ஸோ அதில் அந்த ரெக்கார்டரில் வந்து எப்படி இருக்கும்னா, அங்கே வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். அங்கே யார் போனாலும் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் காட்டாது, அப்படியே ஒரு ஃபோட்டோ வந்து அது முன்னாடி வச்ச மாதிரி தான் இருக்கும். பட் செகண்ட்ஸ்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே யோசித்து யூனிக்காக அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஆள் உள்ளே போகிறாங்க. பூட்டையுமே திறந்து உள்ளே போயிடுறான். உள்ளே போனாலே ஒரு மாதிரி க்ரீப்பியான சவுண்ட்ஸ்லாம் கேட்டுட்ருக்கு. ஸோ இப்போ அண்டர் கிரவுண்டில் ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து அங்கே டார்ச் அடித்து மேலே நின்று கீழே அப்படியே டார்ச் அடித்து பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ பெரிய டார்ச்சை வச்சு யாரோ அவன் மூஞ்சிக்கு நேரம் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கன்னை வந்து நம்ம ஹீரோவை பார்த்து பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ அப்படியே திரும்பி பார்க்குறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ ரொம்பவே ஜாலியாகவும் ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாகவும் சஸ்பென்ஸாகவும் போயிட்டுருக்கு இந்த ட்ராமா வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ட்ராமா ஃபேனாக இருந்துச்சுன்னா ஒரு பர்பிள் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட்டில் போட்டுட்டு போங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் சஜெக்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் எபிசோட் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ டாட்டா, பை பாய்.